இப்போ அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தியும், இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிறீங்க அப்படின்னா, வெல்கம் டு ஃபினான்ஸ் ரித்திக். நான் உங்க ரித்திக். இந்த மாதிரி ஃபினான்ஸ் கண்டென்ட்டை நீங்க நிறைய தமிழ்ல பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்றதும் கம்பெனியோட ஷேர்ஸ் தான். இது ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது என்எஸ்சி, பிஎஸ்சி மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ட்ரேட் ஆகாம அன்லிஸ்டடா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலா இதுவும் ஒரு ஷேர் தான். இது ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் ஆகுறது கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த அன்லிஸ்டட் ஷேர் அப்படிங்கிறது ஏன் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அந்த ஸ்டாக் பப்ளிக்காக போகும்போது, அதாவது என்எஸ்சி பிஎஸ்டியில் லிஸ்ட் ஆகும்போது நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நிறைய ப்ரீமியம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கு. சில ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ்னால இன்வெஸ்டர்ஸ் தவறாக வழிகாட்டப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இப்போ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பாப்புலராக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அட்வான்டேஜஸ், சில டிஸ்அட்வான்டேஜஸை நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி ஒரு கிளியரான ஐடியா இருந்தால் தான் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய ஒப்பீனியனும் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய ஒப்பீனியனும் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்லிஸ்டட் ஷேர்ஸில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு சீப்பாக கிடைக்கும். லிஸ்டட் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட இந்த மார்க்கெட்டில் நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் ஆக்டிவ் ட்ரேடிங் வேல்யூம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது டெய்லி வாங்கி விற்கிறவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஸோ பொதுவாக இதுதான் சில அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ அப்படி நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பக்கம் போனோம் அப்படின்னா, முதல்லையே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இது ஒரு அன்ரெகுலேட்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். செபி பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலர்ட்டை கொடுத்துருந்தாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. கிட்டத்தட்ட இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்றதும் அதே மாதிரி தான். இதில் பெருசாக செபி எந்த ஒரு கேரையுமே எடுத்துக்க மாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸுக்கு பெருசாக எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இதில் இருக்காது அப்படின்றதா ஒரு உண்மை. ஸோ அதுக்கடுத்ததா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸில் ரொம்ப ட்ரேடிங் வேல்யூம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதனால் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சீக்கிரமாக விற்று அதை லிக்விடேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விதத்தில் இது அட்வான்டேஜாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு விதத்தில் இது டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும். இப்போ அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ என்ன சிம்பிளாக ஒரே வார்த்தையில் கேட்டிங்க அப்படின்னா, வாங்கலாமா இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டோட ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஓயோ, சிஎஸ்கே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, இதோட வேல்யூஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி ரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராகவோ அல்லது ஒரு மாடரேட் இன்வெஸ்டராகவோ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து ரொம்ப பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக டாடா கேபிட்டல் அப்படிங்கிற ஸ்டாக்கோட ஐபிஓ வந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட ஐபிஓ ப்ரைஸ் அப்படிங்கிறது 310 326 ரூபா வரைக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ரைஸ் பேண்டாக செட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக இதோட அன்லிஸ்டட் மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 1125 ரூபா வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நஷ்டத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் சிம்பிளாக கேட்டிங்க அப்படின்னா நான் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னால் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் எடுத்துக்க முடியும், என்னால் நல்ல ரிஸ்க்கை எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏஞ்சல் ஒன், க்ரோ இந்த மாதிரி சில ப்ரோக்கர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்கர்ஸை எந்த ப்ரோக்கர்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கிறாங்களோ அந்த ப்ரோக்கர்ஸை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.